ஹாய், திஸ் இஸ் நாகு. டுடே வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெஜ் சால்னா ரெசிபி தான். பரோட்டா வித் வெஜ் சால்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது யாராலும் அடிச்சுக்க முடியாது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஆல்ரெடி கசகசா ஊற வச்சு எடுத்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே இங்கே வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இல்லையா, அதை ஆற விட்டுடலாம். வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கடுகு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடலாம். சீக்கிரமே வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னா அதுக்கு உப்பு சேர்த்துக்குவேன். எப்பவுமே நான் உப்பு சேர்த்துப்பேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு ஒரு சீட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அந்த மிக்சியில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.